வணக்கம், திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 8.4ல 7th சம் சாமி. முக்கோணம் ஏபிசியின் உச்சி புள்ளிகள் ஏபிசியின் நிலை வெக்டர்கள் முறையே, வார்த்தைகள் நல்லா கவனிச்சிக்க சாமி. நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் எனில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ என நிரூபித்து இதிலிருந்து ஏபிசி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனையை காண்க. இப்போ ஒரே முக்கோணம்னு வந்துட்டாவே கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அது ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சில்லாமல் இருக்கணும். ஏன்னா ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சால் அதை முக்கோணமாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுமா, இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான நிபந்தனை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டீட்டெயில் வந்து எழுதிடலாம் சாமி. உச்சி புள்ளிகள் நிலை வெக்டர்கள் என்ன சொல்லுவோம், ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் அவங்க கொடுத்துட்டாங்க முறையேன்னு சொல்லிட்டு. ஸோ ஏ வெக்டர், ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், OB vector equal to B vector, OC vector equal to C vector, that is equal to ஓகே அவங்களே கொடுத்து விட்டாங்க. இப்போ எனக்கு முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அது ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் இன்ட்டு ஏசி வெக்டர் சதுர அலகு. இப்போ ஏபி வெக்டர் எப்படி எழுதுவோம் நம்ம, ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் என்ன சொல்லுவோம், நிலை வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அடுத்தது ஏசி வெக்டர் என்ன சாமி சொல்லலாம், ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டரை சி வெக்டர்னு சொல்லலாம், ஓஏ வெக்டரை ஏ வெக்டர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இங்கே கிராஸ் பண்ணி ஆகணும், இதையும் கிராஸ் பண்ணிடலாமா. ஸோ பி மைனஸ் ஏ, அதாவது ஏபி கிராஸ் ஏசி, ஏபி கிராஸ் ஏசி போகிறோம். அப்புறமா தான் மாடுலஸ்குள்ளே போட போகிறோம். ஓகே சாமி, நான் மாடுலஸ்குள்ளே போட்டலாம், மதிப்பாக இருக்குது இங்கே நம்பர் கிடையாதுல்ல. ஓகே, மாடுலஸ் ஆஃப் பி ஏபி வந்து பி மைனஸ் ஏ, ரெண்டு உறுப்பாக இருக்குது, ப்ராக்கெட் போடுறேன், கிராஸ் இது சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒரு நம்பர் எடுத்து எல்லாத்தையும் பெருக்கு சாமி, இது எடுத்து இதை பெருக்கணும், அப்புறம் இதை எடுத்து இது பெருக்கணும். ஓகேவா, பி கிராஸ் சி மைனஸ் இருக்குது மைனஸ் பி கிராஸ் ஏ, இது மைனஸ் இருக்குது மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ கிராஸ் ஏ. ஓகே, இப்போது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், சின்ஸ் போட்டுக்கிறேன் சாமி, அங்கே இடம் இல்லை, நான் இங்கே போட்டுக்கிறேன். சின்ஸ் ஏ கிராஸ் ஏ, ஏ டாட் ஏனுடைய மதிப்பு 1, கிராஸ் பண்ணால் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே, அதே மாதிரி ஏ கிராஸ் பி வந்து இருந்துச்சுன்னா இது எப்படி மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சைன் மாறிடும், சைன்னா குறி மாறிடும், மைனஸ் பி கிராஸ் ஏன்னு எழுதலாம். ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் தான் இதை நான் மாற்ற போகிறேன். இங்கே போட்டுக்கிறேன், பி கிராஸ் சி இருக்குது, ஏ கிராஸ் பி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த குறியை மாத்திரம் என்ன பண்ணோம், இது முன்னாடி வந்துடும், இது பின்னாடி போயிடும். ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக இதை போடலாமா. அடுத்தது ஏ கிராஸ் சிக்கு பதிலாக குறியமா இது முன்னாடி வரும், என்ன பண்ணோம், மைனஸ் சி கிராஸ் ஏ. ஸோ மைனஸ் சி கிராஸ் ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி தான். ஸோ மைனஸ் சி கிராஸ் ஏ வரணுமா, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, நான் சின்ஸ் தான் சாமி போட்டு எழுதுறேன், இங்கே என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி, இங்கே ஏ கிராஸ் பின்னு வரணும் எனக்கு. ஸோ மைனஸ் இருக்குது, ஏ கிராஸ் பி மைனஸ் பி கிராஸ் ஏவுக்கு பதிலாக எழுதலாம், ப்ளஸ் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ. இது முன்னாடி வரணும்னா சைன் மாறிடும் சாமி, குறி வந்து மாறிடும். ஓகே, இப்போது இது முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் சாமி இங்கே பாருங்கள், பி கிராஸ் சி, இது ப்ளஸ் தான், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு ஃபார்ம் என்னது, முக்கோணத்தின் பரப்பளவு, தேர்ஃபோர் முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏபி கிராஸ் ஏசி தானே, மாட் ஆஃப் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏபி கிராஸ் ஏசிக்கு மாடுலஸ் ஆஃப் என்ன கிடச்சிருக்கு, மாடுலஸ் ஆஃப் இதை மாற்றி எழுதிக்கிட்டா ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ. ஓகே, சதுர அலகு எழுதியாச்சு. ஓகே, இப்போது இதில் இருந்து தான் சொல்லியிருக்காங்க சாமி, இதிலிருந்து இதை நிரூபிக்க சொல்லிட்டாங்க. நிரூபிச்சாச்சா, முக்கோணத்தின் பரப்பளவு வந்துடுச்சா. சொன்ன போனோம், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடுங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதிலிருந்து ஏபிசி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனையை காண்க.
நீங்கள் 9த்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், 10த்லேயும் நான் சொல்லி தந்துட்டேன். ஒரே நேர்கோட்டில் 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 0. 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் அது முக்கோணத்தை உருவாக்க முடியாது சாமி. முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஆஃப் இன்ட்டு முக்கோணத்தின் பரப்பளவுனா கண்டிருக்கோம் A கிராஸ் B ப்ளஸ் B கிராஸ் C ப்ளஸ் C கிராஸ் A ஈக்குவல்டுனாது 0. இந்த பெருக்கலாக இருக்கிற ஆஃப் அந்தான பக்கம் போச்சுன்னா வகுத்துலாம் மாறும். 0 by anything equal to 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் B ப்ளஸ் B கிராஸ் C ப்ளஸ் C கிராஸ் A ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். இதுதான் சாமி அதனுடைய நிபந்தனை. அப்போது 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைய தேவையான நிபந்தனை மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் B ப்ளஸ் B கிராஸ் C ப்ளஸ் C கிராஸ் A ஈக்குவல் டு 0. ஓகே, தேங்க்யூம்மா.